அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் செயல்முறை பரீட்சை குறித்து பரீட்சை திணைக்களம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி உயிரியல் தொழில்நுட்பவியல் பாடத்துடன் தொடர்புடைய செயல்முறை பரீட்சை எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 8ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 75 செயல்முறை பரீட்சை மத்திய நிலையங்களில் குறித்த செயல்முறை பரீட்சை இடம்பெறவுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வருகின்ற 7ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை செயல்முறை பரீட்சை முழுமையாக முடிவடையும் வரை உதவி வகுப்புகளை நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் பின் சக்கரத்தில் தலையை வைத்து இளைஞன் ஒருவன் உயிரை மாய்த்துள்ளார். 30 வயதான இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர் தொடர்பான முழுமையான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி வடக்கு டிப்போவிற்கு சொந்தமான இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நேற்றைய தினம் மாலை பயணத்தை ஆரம்பித்த போது குறித்த இளைஞன் பேருந்தின் வலது பின்புற சக்கரத்தில் தலையை வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞன் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 12ஆம் தேதி நள்ளிரவு வரை வேட்பு மனுக்கள் கோரப்பட்டுள்ள 336 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான தேர்தலுக்கு தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுடையவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இச்சந்தர்ப்பத்திலும் குறித்த திகதி நீடிக்கப்படாது என்ற அறிக்கை ஒன்றை வெளியிட்ட தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் தபால் மூல விண்ணப்ப படிவங்களை மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் அல்லது தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.election.gov.lk பிரவேசித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்வைத்துள்ள புதிய சூத்திரத்திற்கு எரிபொருள் விநியோகத்தர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த புதிய சூத்திரம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அத்தோடு விநியோகஸ்தர்களின் பரிந்துரைகளுக்கும் செவிசாய்க்கும் வகையில் மீண்டும் ஒருமுறை 18ஆம் தேதி காலையில் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே எரிபொருள் தொடர்பான எந்த பிரச்சினையும் இல்லை என்று நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஆஸ்வெசும கொடுப்பனவுகள் பெறும் குடும்பங்களில் சிலர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உபாலி பண்டிலகே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக் குழுவின் தொடக்க கூட்டத்தின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துவதன் அவசியமும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை நாட்டின் ஒவ்வொரு பிரஜையும் வரி செலுத்த வேண்டும் என்று தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். இது தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் இரண்டிற்கும் பொருந்தும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வரி செலுத்துபவர்கள் இங்கு பாதிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதுடன் உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ வருமானம் ஈட்டுபவர்களாக இருக்க வேண்டும். இங்கு வரி செலுத்தாமல் இருப்பவர்களுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கைகள் எடுப்போம். டிஜிட்டல் துறையில் தனிநபர்களுக்கு மட்டும் வரி விதிப்பது சிக்கலானது. டிஜிட்டல் துறையை கருத்தில் கொண்ட பின்னரே இந்த 15% பயன்படுத்தப்பட்டது. இந்த வரி விகிதம் ஒருபோதும் நியாயமற்ற முறையில் விதிக்கப்படவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 காயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளானது அதிக வேகம் காரணமாக அதன் கட்டுப்பாட்டை இழந்து மின் கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் 1 மற்றும் 6ஆம் பாடத்திட்டங்கள் மாத்திரம் முழுமையாக மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
குறித்த விடயத்தை தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்ரன தெரிவித்துள்ளார். புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஏனைய தரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இடம்பெறாது. ஆனால் 10ஆம் தர பாடமுறைமை பகுதியளவில் மாற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த 3 தரங்களிலும் புதிய கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்முறை 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து வகுப்பறைகளில் செயற்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சில இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த வகையில் காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு, சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும். இதேவேளை இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படுகின்ற அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாய்த்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி தொடர்பில் தகவல்கள் வழங்குபவர்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட பரிசு தொகையை அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி ரூபாய் 10 லட்சமாக இருந்த பரிசுத் தொகை தற்பொழுது ரூபாய் 12 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல்கள் வழங்குபவர்களின் இரகசியத்தன்மை பாதுகாப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இசாரா செவ்வந்தி பற்றி ஏதேனும் தகவல்கள் தெரிந்திருந்தால் அதனை அறியப்படுத்துவதற்கு பின்வரும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பணிப்பாளர் கொழும்பு குற்றவியல் பிரிவின் தொலைபேசி இலக்கம் 0718591727 மற்றும் கொழும்பு குற்றவியல் பிரிவின் கட்டளை தளபதி 0718591735 என்ற இலக்கங்களுக்கு தொடர்புகளை மேற்கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் செனன் தோட்டத்திற்கு சொந்தமான KM பிரிவில் உள்ள தொடர் குடியிருப்பு ஒன்றில் நேற்றைய தினம் இரவு தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்தில் சுமார் 12 வீடுகள் முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த தீ விபத்தில் எவருக்கும் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத நிலையில் மின் கசிவு காரணமாக குறித்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. குறித்த தீ விபத்தினால் தோட்ட தொழிலாளர்களின் பொருட்கள் மற்றும் உடைமைகள் தீக்கு இரையாகியுள்ளன. எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமது கட்சியில் போட்டியிட பலர் ஆர்வம் காட்டி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் பொய்களுக்கு ஏமாற மாட்டார்கள் என்பது தற்பொழுது தெளிவாகியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்தவித குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாதவர்கள் மட்டுமே இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மொட்டு கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட உள்ளார் என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்கு புலனாய்வு பிரிவினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னகோன் கைது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தலைமறைவாகியுள்ள தேசபந்து தென்னகோனை கைது செய்யும் நோக்கில் புலனாய்வு பிரிவினர் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியாக திட்டமிடப்பட்டிருந்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வேலை நிறுத்த போராட்டத்தை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று முதல் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்த குறித்த போராட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் வைத்தியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு 3 கோடி ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகளுடன் வந்த வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 20 வயதுடைய வர்த்தகரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான வர்த்தகர் துபாயிலிருந்து நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பயண பொதியிலிருந்து 111 கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.